அங்கே எங்கேயோ போயிட்டு எங்கடா இங்கே பேசிக்க எங்கே போயிட்டுருக்க வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் கனெக்ட் ஆகிட்டீங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், இங்கே வந்துடும், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்காந்துறீங்களா இல்லையா? நடக்குதா? நம்மளை மீறி நமக்கு வெளியே போகிறதுக்கு பேர் என்னங்க? அக உறுப்புகளின் இயக்கமும் என் முயற்சி இல்லாமல் என் மனம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமும் ஒன்றா வேறையா? நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கிங்க. இந்த அக உறுப்புகள் என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் நேச்சராக செயல்படுது. அது மாதிரி நான் இங்கே ஒரு வேலையை என்னமோ இவன் சொல்கிறான்னு சொல்லி நாங்கள் கேட்கலான்னு உட்காந்தா இதெல்லாம் விட்டுட்டு அது எங்கேயோ போகுதா போகலையா? ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்கெல்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துக்கிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா இதை வந்து நிறையா இடங்களில் பார்த்திங்கன்னா யோகா தியானங்கள்லாம் கூட பல அமைப்புகளில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது நாங்கள் ஒருத்தர் தான் கற்றுக் கொடுக்குறோம். அதனால் ஞானம்னா என்னன்னே தெரியாமலே பலர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஞானம்னா என்னன்னே தெரிஞ்சு, லிபரேஷன்னா என்னன்னே தெரிஞ்சு நீங்கள் கற்றுக்கிடணும்னு சொன்னால் நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. கஷ்டம் ஒன்றுமானதில்லை. நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு தான் பிரயோஜனமாக இருக்குது. உண்மையிலேயே ஞானம்னு சொல்கிறாங்களா, ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன். மனசு எங்கே இருக்குது? உடம்புக்குள்ளே இருக்குது, எங்கேயோ இருக்குது வச்சுக்கலாம். எங்கேன்னு தெரியல, இங்கேயா விட்டுறலாம், எங்கேயோ இருக்குன்னு வச்சுக்குவோம், சரிதானா? ஆனால் அதனுடைய பலாபலங்கள் நம்ம அனுபவிச்சிருக்கோம், வச்சு செஞ்சு ஏகப்பட்ட அனுபவங்கள் நம்ம வாங்கியிருக்கிறோம். அது இப்போ இல்லைங்க, எனக்கு விவரம் தெரிஞ்ச நாளைக்கு இருந்து கஷ்டப்பட்டுருக்கேன், இன்னமும் எனக்கு விட தெரியலிங்க. ரைட்டு தானே? அப்படி தான் இருக்கோம். நாம் அதுக்கெல்லாம் ஒரு சொல்யூஷன் தான் இப்போ நம்ம கண்டுபிடிக்க போகிறோம். சரியா? ஒன்று சொன்னோம், உடம்பு 2 வகையில் செயல்படுதா, மனசு 2 வகையில் செயல்படுது. அது என்னன்னு இப்போ நம்ம பார்த்துடலாமா? இப்போது நீங்களாம் இங்கே வகுப்பில் உட்காந்துருக்கிறீங்க. எதுக்கு இங்கே உட்காந்துருக்கிறீங்க? ஞானி ஆகிறதுக்கு உட்காந்துங்க. சூப்பர். ஞானி ஆகிறதுக்கு உட்காந்துருக்கிறீங்க. எல்லாத்தையும் ராத்திரி கொட்டை பேசி ஞானியாக்கா முட மாட்டான்னு ஒருத்தர் உட்காந்துருக்கான், என்னென்னு தான் கேட்போன்னு உட்காந்துருக்கீங்க. சரியா? இப்படி இருந்தாலும் இதையும் மீறி உங்களுக்குள்ள அவர் வீட்டுக்கு வந்திருப்பாரா, அந்த பையன் சாப்பிட்ருப்பானா, கண்டிப்பாக பிரியாணி தான் வாங்கியிருப்பான், எனக்கு தெரியும், வீட்டில் வாய்ப்பே கிடையாது அப்படின்னு ஒன்று ஓடுதில்லை? அப்படி ஒன்று ஓடுதா? இல்லை அவர் வந்து வீட்லேயே சொன்ன பேச்சை கேட்க மாட்டா, என்ன அங்கே பண்ணிகிட்டு இருக்காளோ தெரில, அப்படி கூட அவங்க நினைக்கலாம்ல? நினைக்கலாமா? ஆக இப்போ அவங்க போக்கில் நினைப்பாங்க. இப்போ நீங்கள் வந்து இங்கே நான் என்ன சொல்கிறேன்னு கேட்குறதுக்கு தான் வந்திருக்கிறீங்க. இதை மீறி உங்களுக்கே தெரியாமல் உங்களை மீறி என்ன போயிடுது, அந்த பையன் வந்தானா சாப்பிட்டானா தெரியல, கண்டிப்பாக படிச்சிருக்க மாட்டான், ஊரை தான் சுற்றி இருக்கும், ஃப்ரெண்டு கூட சேர்ந்து ரவுண்டாக அடித்து தள்ளியிருப்பான், அப்படி தான் நமக்கு தோணும். இப்படிலாம் தோணுதில்லை? நாம் இருந்தாலே வேலை செய்யாது, இல்லைன்னா கையில் பிடிக்கிறதுக்கு ஆள் கிடையாது, சாட்டை இல்லாத பொம்பரம் தான், என்ன வேணாலும் நடக்கும் அப்படிங்கிற மாதிரிலாம் நமக்கு ஓடுதா? ரைட். இதை நீங்கள் விரும்பி கொண்டு வந்தீங்களா, உங்கள் முயற்சி இல்லாமல் நடந்துச்சா? அதாவது நீங்கள் இப்படிலாம் யோசிக்கணும்னு திட்டமிட்டீங்களா, திட்டமிடாமல் நடந்துச்சா? உங்களுக்கு நான் புரிஞ்சிக்கிறதுக்காக தான் இது சொல்கிறேன். இது வந்து உங்கள் முயற்சியால் நடந்ததா, உங்கள் முயற்சி இல்லாமல் நடந்ததா? நீங்கள் பாட்டுக்கு வகுப்பு கேட்கணுன்னு தான் உட்காந்துருந்தீங்க, உங்களையும் மீறி என்னாச்சு, அங்கே எங்கேயோ போயிட்டு எங்கடா இங்கே பேசிக்க எங்கே போயிட்டுருக்க வாடா இங்கே அப்படின்னு சொல்லிட்டு மறுபடியும் கூப்பிட்டு வந்து நீங்கள் வந்து மறுபடியும் கனெக்ட் ஆகிட்டீங்க. அது அப்புறம் பார்த்துக்கலாம், இங்கே வந்துடும், இங்கே வா அப்படின்னு சொல்லி கூப்பிட்டு வந்து உட்காந்துறீங்களா இல்லையா? நடக்குதா? நம்மளை மீறி நமக்கு வெளியே போகிறதுக்கு பேர் என்னங்க? அவ்வளோதான், முடிஞ்சு. அக உறுப்புகளின் இயக்கமும் என் முயற்சி இல்லாமல் என் மனம் வெளிப்படுத்தக்கூடிய விஷயமும் ஒன்றா வேறையா? நல்லா நீங்கள் புரிஞ்சிக்கிங்க.
இந்த அக உறுப்புகள் என் கட்டுப்பாட்டில் இல்லாமல் நேச்சராக செயல்படுது. அது மாதிரி நான் இங்கே ஒரு வேலையை என்னமோ இவன் சொல்கிறான்னு சொல்லி நாங்கள் கேட்கலான்னு உட்காந்தா இதெல்லாம் விட்டுட்டு அது எங்கேயோ போகுதா போகலையா? நான் இங்கே உட்காந்து கேட்கணுன்னு தானே வந்தேன். ஆனால் அது என்னை விட்டுட்டு எங்கே போகுது? அது எங்கேயோ அது போக்கில் கூட்டிகிட்டு போகுது. நீங்கள் அது விரும்புனீங்களா? நான் இதுக்கு தான் லீவெல்லாம் போட்டு கஷ்டப்பட்டு அந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கி இந்த ஆள்கிட்ட திட்டு வாங்கி என்னென்னமோ பண்ணிலாம் வந்து சேர்ந்துருக்கேன். அப்போ அவ்வளோ முயற்சி பண்ணி இதை கற்றுக்கணும் தானே வந்தோம். ஆனால் அதுக்கு மாண்டி மனசு வெளியே ஓடலையா? அப்போது உங்கள் முயற்சி இல்லாமலே உங்கள் முயற்சி நீங்கள் பண்ணாமே அது தானாக உங்களை விட்டு என்ன பண்ணுதுங்க? வெளியே ஓடுது. புரியுதா? இதுக்கு பேர் தான் தாமாக நடைபெறக்கூடிய மனதின் இயக்கம், தாட், எண்ணம், உணர்வு அப்படின்னு பேர். உங்களுக்கு ஒரு எண்ணமோ உணர்வோ வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா? வந்த பின்னாடி எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்குது, இந்த உணர்வு வந்திருக்குதுன்னு தெரியுமா? அப்போ வர்றதுக்கு முன்னாடி தெரியாது. அடுத்து ஒரு கேள்வி கேட்குறேன். அடுத்தது எனக்கு இந்த எண்ணம் தான் வரும் அப்படின்னு உங்களால் யாராவது சொல்ல முடியுமா? முடியாது. இந்த எண்ணத்தை எப்படியாச்சும் என்னால் ஒரு பெரிய முயற்சி பண்ணி தள்ளிட முடியும்னு சொல்லி தள்ள முடியுமா? முடியாது தானே. சரி, ஒரு எண்ணத்தை இது ரொம்ப சூப்பராக இருக்குது, இதை வச்சு தூள் கிளப்பிடலான்னு சொல்லி உங்களால் இறுக்கி பிடிச்சி வச்சுக்க முடியுமா? நல்லா புரியுதில்ல நான் சொல்கிறது? அப்போது ஒரு விஷயம் மனசுலக்குள்ள ஒரு பகுதி என்னுடைய கட்டுப்பாடே இல்லாமல் இயந்திர கதியாக சுதந்திரமாக எப்படி அக உறுப்புகள் செயல்படுதோ அது மாதிரி செயல்பட்டுக்கிட்டு இருக்கா இல்லையா? அதுக்கு பேர் தான் என்ன சொல்கிறோம்? தாட்டு. பயம் வருது, கோபம் வருது, வெறுப்பு வருது, வந்த வாட்டி தெரியுதா, வர்றதுக்கு முன்னாடி தெரியுதா? இப்படி தானே. எந்த உணர்வு வேணால் ஆகட்டும், எவ்வளோ காமம் முதற்கொண்ட எந்த எக்ஸசைட் என்ன கூட வச்சுக்கிங்க, வர்றதுக்கு முன்னாடி தெரியுமா, வந்த வாட்டி எனக்கு இது வந்திருக்குதுன்னு தெரியுமா? எல்லாமே முடிந்ததைத்தான் எனக்கு இப்படி வந்திருக்குதுன்னு நாம் நினைக்கிறோம். கரெக்டு தானே? அப்போது எண்ணமும் உணர்வும், தாட், எமோஷன் அப்படிங்கிறது இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? இல்லை, இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? இன்கம்மிங்னு சொல்கிறவங்க எத்தனை பேர்? சும்மா ஜாலியாக கை தூக்குங்க, யாரையும் சீரியஸ் ஆக்கல. இது நீங்கள் என்ன சொல்கிறீங்க? எனக்கு எண்ணமும் உணர்வும் எனக்கு வருகிறது அப்படின்னு சொல்கிறோம். அப்படி தானே? ரைட், விட்டுருங்க. எண்ணமும் உணர்வும் என்னை விட்டு வெளியேறி கொண்டிருக்குதுங்கிறவங்க எத்தனை பேர்? ரெண்டுக்குமே கை தூக்காதவங்க என்ன கோஷ்டி? அது எந்த கோஷ்டியே தெரியலையே. இந்த ஆமாஞ்சாமி இருக்கக்கூடாது, ஓகேவா? ஆமாம் 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 அதெல்லாம் வேண்டாம். ஒன்று ஊன்னு சொல்லு, இல்லை இல்லைன்னா சொல்லு. இந்த சொல்லுவால தாட்லெஸ்ஸா? ஒன்று இப்படி ஆட்டணும், இல்லை இப்படி ஆட்டணும், இப்படி ஆட்டினா எனக்கு குழம்பிடும். சரியா? அதனால் ஒன்று ஆமான்னு சொல்லுங்கள், இல்லை இல்லைன்னு சொல்லுங்கள். சரியா? சரி, இப்போ பார்த்துருவோம். இன்கம்மிங்கா அவுட் கோயிங்கா? அப்போது எண்ணம் அவுட் கோயிங் தான். அது எப்படின்னு முதல்ல தெரிஞ்சுக்கலாம். உங்களுக்குள்ளே நீங்கள் ஒரு இடத்துக்கு போகிறீங்க, என்ன எண்ணம் வரும், உணர்வு வரும் உங்களுக்கு தெரியுமா? நிச்சயமாக தெரியாது. உங்களுக்குள்ளே தோன்றி இங்கேருந்து இங்கே தெரிஞ்சுக்குது, இங்கே வெளிப்படுது. எனக்கு இந்த எண்ணம் வந்திருக்கு, இந்த உணர்வு வந்திருக்குது, இவனை பார்த்தாவே அப்படி பற்றிக்கிட்டு வருதில்ல. ஒருத்தனை பார்த்தாவே சபா யார் மூஞ்சில் முழிச்சனும் அவனே வந்து சேர்ண்டான்டாப்பா அப்படின்னு வருதா இல்லையா? இப்போ பார்த்த உடனே பார்க்குறீங்க, பார்த்த செகண்டில் உங்களை மீறி வருதில்ல. அப்போ என்னன்னா, உங்களுக்கு விட்டு வெளிப்பட்டு வெளியே போகுதா, உங்களுக்குள்ளே வருதா? மனசுக்குள்ளே இருந்து உங்களை விட்டு என்ன ஆகுது? அவுட் கோயிங் ஆகுது. நாம் ஆனால் என்ன நினச்சிக்கிட்டு இருக்கிறோங்க? உள்ளே வருவதாக நினைத்து கொண்டிருக்கிறோம். உண்மை உள்ளே வருவதா, உள்ளே இருப்பது வெளியே போவதா? புரிஞ்சுதா சார்? புரிஞ்சுதா? புரியலையா? எண்ணமும் உணர்வும் உள்ளே வருகிறதா, நம்மை விட்டு வெளியேறுகிறதா? எது? இல்லை, வந்துக்கிட்டுனா நீங்கள் ஒரு விஷயத்தை பார்க்குறீங்க, பார்த்த உடனே நீங்கள் முயற்சி பண்ணி இந்த எண்ணம் வரணும், இந்த உணர்வு உருவாக்கணும்னா அது உங்கள் எஃபர்ட்டு. அப்படிலாம் ஒன்றும் இல்லையே. என்ன வரும்னே தெரியாது. ஆமாம், இல்லை நீங்கள் பதிவு பண்ணது மட்டும்னு சொல்ல முடியாது. இப்போ நீங்கள் புதுசாக இங்கே இந்தாண்ட காட்டுக்குள்ளே போகிறீங்க, உங்களுக்கு என்ன வரும்னு எப்படி தெரியும்?
சார் வேற கார்டு சம்மந்தப்பட்ட நம்ம ஸ்டோரேஜ் இருக்குங்க சார். சார் இன்னமும் இருந்துட்டு போட்டு சார், எதுவாக இருந்தாலும் பதிந்த ஒன்று உங்களை விட்டு வெளியே போகுதா உள்ள வருதா? பதிஞ்சது கூட வச்சுக்கங்க, நீங்கள் பல ரெக்கார்டுகள் ஸ்டோர் பண்ணிக்கிறீங்கன்னு வச்சுக்கங்க. ஒரு சூழ்நிலை பார்த்தோன்னே உங்களுக்கு உள்ளிருந்து வெளியே போகுதா உள்ள அது வருதா? பதிந்த ஒன்று உங்களை விட்டு வெளியேறதுன்னு வச்சுக்கலாமா? ஏதோ நினைவு பதிவுன்னு கூட பதிஞ்சதுன்னு வச்சுக்கோங்க சார், மெமரி என்னமோ எக்ஸசைஸ்ன்னு வச்சுக்கோங்க. ஒரு சூழ்நிலையை அட்டன் பண்ணோடனே உங்களுக்குள்ள பதிந்த விஷயம் உங்களுக்கு காட்டி உங்களை விட்டு வெளியில் போகுதா உள்ள வருதா? உள்ள வருதா? உள்ள பதிஞ்சது உங்களுக்கு காமிக்குதுன்னு சொல்லுங்க, அது கரெக்டு. உள்ள ஆல்ரெடி பதிஞ்ச விஷயம் உங்களுக்கு காமிக்குது, ஆனால் அது வரல. ஆல்ரெடி ஸ்டோர்டு ஒரு விஷயம் தான் உங்களுக்கு வெளியே வந்து இப்படி வந்திருக்கப்பா அப்படின்னு சொல்லி அது ஃபேட் அவுட் ஆகிடுது. ஏன்னா நிற்கலையில் அது மறைஞ்சு போயிடுது. எந்த எண்ணமாவது நிரந்தரமாக நிற்கிதா போய்கிட்டே இருக்கா? அப்போ பர்மனெண்ட்டாக ஒரு எண்ணம் நிற்கிறதுங்கிறதுக்கு வாய்ப்பு இல்லவே இல்லை. அது என்னன்னா நமது மனது இயக்கம் எப்படின்னு கேட்டிங்கன்னா லிவிங் ரிவர். ரிவர்னால் என்ன அர்த்தம்? ஓடிக்கொண்டிருக்கும் ஆறு. ஆறில் இப்போ ஒரு டம்ளர் தண்ணி மூழ்கிறீங்க, தண்ணி மூண்டுட்டு அடுத்த தண்ணி வந்து அதே தண்ணியா வேற தண்ணியா? சொல்கிறது உங்களுக்கு புரிஞ்சிக்க முடியுதா? ரெண்டும் ஒரு தண்ணியா? குடிச்ச தண்ணி இது ஒன்றா அப்படிங்கிறதுக்குள்ள பாஸ். அது மாதிரி நம்ம எண்ணங்கள்லாம் என்ன எகைன் 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 புதுசு புதுசாக வந்து என்ன ஆகிட்டு இருக்குது? எப்படி ஒரு ஃபால்ஸ் கொட்டுதோ அந்த மாதிரி நமக்குள்ள என்ன பண்ணிட்டு இருக்குது? எண்ணங்களும் உணர்வுகளும் கொட்டி கொண்டே இருக்குது. புரியுதா உங்களுக்கு? கொட்டிக்கிட்டு இருக்குதுன்னா நம்மளை விட்டு என்ன பண்ணிகிட்டு இருக்குது? வெளியே போய்கிட்டே இருக்கு. வெளியே போகிறத ஞான முகாம் நீட்டு சொல்லி 3 நாள் நடத்துகிறோம். நீங்கள் ஒவ்வொருத்தரும் வந்து என்னென்னு சொன்னால் உங்கள் ஆயுளுக்கே ஒரே ஒரு தடவை நீங்கள் கலந்துக்கிட்டால் போதும். திருப்பி திருப்பி கலந்துக்கிட வேண்டிய அவசியமே கிடையாது. அதுக்கு பிறகு நீங்கள் வாழ்நாள் முழுசும் நீங்கள் ஞானம் சம்பந்தமாக நீங்கள் எந்த முயற்சியும் பண்ண தேவையில்லை. உங்களுக்கு எல்லாமே நாங்கள் கற்றுக் கொடுத்துருவோம். எத்தனையோ வேலைகளுக்கு மத்தியில் நீங்கள் அந்த இதை கற்றுக்கிட்டீங்கன்னு சொன்னால் லைஃப் லாங்காக அது வந்து உங்களுக்கு பயனுடையதாக இருக்கும். எந்த பிரச்சனையுமே நீங்கள் எளிதாக எதிர்கொள்ளக்கூடிய ஒரு ஆற்றல் உங்களுக்கு கிடச்சிரும். ஏன்னா இது வந்து நீங்கள் ஹோம் ஒர்க்கெல்லாம் கிடையாது. நீங்கள் இங்கே தெரிஞ்சுக்கிட்டதோடு சரி, அதுக்கப்புறம் அதுவே உங்கள் சிஸ்டத்தோடு சேர்ந்துவிடும். அதனால் நீங்கள் வந்து இந்த ஒரு அரிய வாய்ப்பு. ஏன்னா இது வந்து நிறைய இடங்களில் பார்த்திங்கன்னா யோகா தியானங்கள்லாம் கூட பல அமைப்புகளில் கற்றுக் கொடுக்குறாங்க. ஆனால் ஞானத்தை கற்றுக் கொடுக்கறது நாங்கள் ஒருத்தர் தான் கற்றுக் கொடுக்குறோம். அதனால் ஞானம்னா என்னன்னே தெரியாமலே பலர் இருந்துக்கிட்டு இருக்கிறாங்க. அதனால் ஞானம்னா என்னன்னே தெரிஞ்சு, லிபரேஷன்னா என்னன்னே தெரிஞ்சு நீங்கள் கற்றுக்கிடணும்னு சொன்னால் நாங்கள் கற்றுக் கொடுக்குற அமைப்புக்கு நீங்கள் வாங்க. கஷ்டம் ஒன்றுமான இதில்லை, நீங்களே டெஸ்ட் பண்ணி பார்த்துடலாம் எந்த அளவுக்கு தான் பிரயோஜனமாக இருக்குது. உண்மையிலேயே ஞானம்னு சொல்கிறாங்களா, ஒரு சராசரி மனிதனுக்கு ஞானம் அடைகிறதுக்கு வாய்ப்பு இருக்காங்கிறது நீங்களே கொஞ்சம் நேரில் வந்து பரிசீலனை பண்ணுறதுக்கு வாய்ப்பு இருக்குது. அதனால் நீங்கள் அதை பயன்படுத்திக்கிடுமாறு அன்புடன் வேண்டுகிறேன்.